ವಾರಗಳ ಕದನ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿದೆ. ಎಸ್, ತಮಿಳುನಾಡು ವಿಪಕ್ಷ ನಾಯಕನಾಗಿ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಆಯ್ಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಮಾಜಿ ಡಿಸಿಎಂ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ನೇಮಿಸಿದೆ ಡಿಎಂಕೆ. ನಿನ್ನೆ ನಡೆದ ಡಿಎಂಕೆ ಪಕ್ಷದ ಶಾಸಕರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿರ್ಧಾರವನ್ನ ಕೈಗೊಳ್ಳಲಾಗಿದೆ. ಸಿನಿಮಾ ನಟರಿಬ್ಬರು ಈಗ ಸಿಎಂ ಹಾಗೆ ಡಿಸಿಎಂ ಆಗಿ ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜ್ಯವನ್ನ ಆಳುವುದಕ್ಕೆ ಮುಂದಾಗಿದ್ದಾರೆ. ಡಿಎಂಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನು ಮುಂದೆ ರಾಜ್ಯಭಾರವನ್ನ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ಬ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಇನ್ನು ಮುಂದೆ ಅಧಿಕಾರದ ಚುಕ್ಕಾಣಿಯನ್ನ ಇಡುವುದಕ್ಕೆ ಮುಂದಾಗಿದ್ದಾರೆ. ಉದಯನಿಧಿ ವಿಪಕ್ಷ ನಾಯಕನಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದೆ ಡಿಎಂಕೆ. ತಮಿಳುನಾಡಿನ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ವಿಜಯ್ ವರ್ಸಸ್ ಉದಯನಿಧಿ. ಚಪಾಕ್ ತಿರುವಲ್ಲಿಕೇಣಿ ಕ್ಷೇತ್ರದಿಂದ ಗೆದ್ದಿದ್ದಾರೆ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್. ತಮಿಳುನಾಡು ವಿಧಾನಸಭೆ ವಿಪಕ್ಷ ನಾಯಕನಾಗಿ ಆಯ್ಕೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಎಸ್ ನೋಡಿ, ತಮಿಳು ಚಿತ್ರರಂಗದಲ್ಲಿ ಇಬ್ಬರೂ ಕೂಡ ಬಹಳ ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಚಾಪನ್ನ ಮೂಡಿಸಿರುವಂತಹ ನಾಯಕ ನಟರು ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬೋದು. ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಆಗಿರ್ಬೋದು, ಹಾಗೆ ದಳಪತಿ ವಿಜಯ್ ಆಗಿರ್ಬೋದು. ತಮಿಳುನಾಡಿನ ಚಿತ್ರರಂಗದಲ್ಲಿ ಸೆಣಸಾಟವನ್ನ ಮಾಡುವುದು ಎಷ್ಟು ಇವರಿಗೆ ಕಷ್ಟ ಆಗಿ ಅದಾದ ನಂತರ ಸುಲಭ ಆಯಿತು, ರಾಜಕೀಯ ಕ್ಷೇತ್ರ ಕೂಡ ಅಷ್ಟೇ ಆಗಿದೆ. ಡಿಎಂಕೆ ಒಂದು ಕಡೆ ಬಿಡಿ, ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಕಟ್ಟಿ ಬೆಳೆಸಿದಂತಹ ಒಂದು ಕೋಟೆ, ಆ ಕೋಟೆಯಲ್ಲಿ ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಗುರುತಿಸಿಕೊಂಡ್ರು. ಆದರೆ ವಿಜಯ್ ಅವರು ತಮ್ಮದೇ ಆದಂತಹ ಭದ್ರಕೋಟೆಯನ್ನ ರಚನೆ ಮಾಡಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನಿನ್ನೆ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಒಂದು ಕಡೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ನೂತನ ಶಾಸಕರ ಪದಗ್ರಹಣ ಕಾರ್ಯಕ್ರಮದ ನೇರ ದೃಶ್ಯಾವಳಿಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ. இன்னல்கள் பல நேர்ந்தாலும் இடையூறுகள் பல ஏற்படுத்தினாலும் அனைத்தையும் தனியே எதிர்கொண்டு தவிடுபொடியாக்கி தகத்தெறிந்து விழுந்த கற்களை வெற்றி படிக்கட்டாக்கி தமிழகத்தின் அரிமாவாக அமர்ந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவரமாக இருக்கும் கொள்கைகள் தீர்க்கதனமாக இருந்தால் வேண்டும் எனும் கொள்கையை கொண்டு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலையை மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலை அம்மாள் என கொள்கை தலைவர்களின் வழி நின்று செயலாற்ற இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு என் ஆனந்த் தியாகராய நகர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என் ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு
சட்டத்தில் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். எங்க பேனால் போடக்கூடாது. இங்கே போகணும். மாண்புமிகு திரு எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்.பி. வேலுமணி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சர்டிஃபிகேட் எல்லாம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன். தேர்தல் ஆணையம் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் தேர்தல் ஆணையம். மாண்புமிகு திரு ஆர். வைத்திலிங்கம் ஒரத்தநாடு. சார் வைத்திலிங்கம்